அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்முடைய ஆசிர்கோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம வரலாற்றினுடைய பக்கங்களில் ஏறக்குறைய 1749 1947 வரை நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஏராளமான தலைவர்கள், காந்தியடிகள், நேரு, வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திரபோஸ், இப்படி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வஉசி, சுப்பிரமணிய ஐயர், திருக்கூர் குமரன், இந்த மாதிரி வடநாட்டில் பகத்சிங், இப்படி ஏராளமான வீரர்கள், முன்னணி தலைவர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்காங்க. ஆனால் இவர்களுடைய தேசப்பற்றிற்கும் இவர்களுடைய விடுதலை போராட்டத்திற்கும் இவர்களுடைய நாட்டுப்பற்றுக்கும் சற்றும் குறைவில்லாமல் ஏராளமானவர்கள், எக்கச்சக்கமான பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் சுதந்திரத்திற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். 1949 திருச்சியை சுற்றியுள்ள பாளையக்காரர்கள் கிட்ட தான் முதலாக ஆங்கிலேயர்கள் வரி வசூல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற பாளையக்காரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கிறார்கள். அதற்கப்புறம் தான் அவங்க வங்காளத்தில் போய் பிளாசி போர் நடத்தி வங்காளத்தை பிடிச்சு அங்கிருந்து திரும்ப இதுக்குள்ள 1799 உள்ள வர்றாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை வீரத்தோடு எதிர்த்து போராடுகிறார். இப்போ கட்டபொம்மனுடைய பெயர் வரலாற்றில் எந்த அளவுக்கு இடம் பெற்றிருக்கிறதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் இடம்பெற்றிருக்க வேண்டிய ஒரு சுதந்திர போராட்ட வீரர் யாருன்னா ஊமைத்துரை. கட்டபொம்மனை பற்றி நம்ம ரொம்ப இதாக பேசும்போது ஊமைத்துறையை பற்றி நம்ம அவ்வளவு இதாக பேசுறதில்லை. அதே நேரத்தில் 1799 பூலித்தேவன், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் தென் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தீரன் சின்னமலை, அங்கே சிவகங்கை சீமையில் வீரமங்கை வேலு நாச்சியார், இப்படி இவர்களை பற்றியெல்லாம் நம்ம வரலாற்றுடைய பக்கங்களில் ரொம்ப அருமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கோவையில் ஒரு கலவரம் நடந்ததுங்க. அதுக்கு கோவை கலவரம் அப்படின்னே வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கோவை கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மருது சகோதரர்கள் அங்கிருந்து ஒரு படை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிவகிரி மாப்பிளை வன்னியன், பழனியைச் சேர்ந்த கோபால் நாயக்கர், அதே மாதிரி மராட்டிய மன்னன் துந்தாஜி வாக்கு, அதே மாதிரி கேரளத்தைச் சேர்ந்த கேரளவர்மன், கோவையைச் சேர்ந்த முகமது ஹசன், அப்புறம் பரமத்தி அப்பாஜி கவுண்டர், இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான வீரர்கள், பாளையக்காரர்கள் அந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த ரெட்ஃபீல்ட்னு சொல்லக்கூடிய அந்த இராணுவ முகாமை முற்றுகையிட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு போர் செஞ்சு அந்த தளத்தை பிடிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி தோற்று போனார்கள். இவர்களையெல்லாம் ஆங்கிலேயர்கள் சிரச்சேதம் பண்ணி வழி நெடுக ஹைவேஸ் பூரா அங்கங்கே மரத்தில் அவங்க தலையை தொங்க விட்டாங்க. இப்போ இவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் பெருமளவு போற்றப்படவில்லை. பெருமளவு நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கெல்லாம் தெரியறதில்லை. அப்போ வரலாற்றின் பக்கங்களில் நம்ம போய் பார்த்தாதான் இவங்களை பற்றி இது பண்ண முடியுதே தவிர இவர்கள் பெரும்பாலான மக்களால் புகழப்படவில்லை, போற்றப்படவில்லை. இப்போ உதாரணமாக பகவத்சிங்கை பற்றி நம்ம சொல்கிறோம். ஆனால் பகவத்சிங்கை பற்றி நம்ம பேசும்போது ஜதின்தாஸ் அப்படின்னு அவரோட ஒரு ஃப்ரெண்டு பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக சிறையில் அவர் ஒரு நோஞ்சானா இருந்தவர். அவர் சிறையில் இருந்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தார். அதே நேரத்தில் ஜாலியன்வாக் படுகொலை 1919 நடக்குது. அந்த ஜாலியன்வாக் படுகொலை என்பது இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே மிகவும் ஒரு கொடூரமான செயலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பார்த்த சிறுவன் தான் அதிலிருந்து ஒரு வீர எழுச்சி பெற்ற சிறுவன் தான் இந்த பகத்சிங் அப்படிங்கிறவர் ஆச்சுங்களா. ஆனால் இவரை பற்றி நம்ம வரலாற்றில் நம்ம பேசுகிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த படுகொலையை பார்த்து மனம் கொந்தளித்து போன ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான், அங்கிருந்து கிளம்பி பிரிட்டிஷுக்கு கப்பலில் போய் அங்கே பிரிட்டிஷில் தங்கி இருந்து அங்கே வேறு சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் இது பண்ணி செஞ்சுக்கிட்டு உயிர் வாழ்ந்து தன்னை உயிர் பிடித்து கொண்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா 21 வருடம் காத்திருக்கிறார். 1919 21 வருடம் காத்திருந்த ஒரு இளைஞராக 1940 அந்த ஜாலியன் வாலாபாக் அந்த கொடுமையை நிகழ்த்திய அந்த ஜெனரல் டயருக்கு எதிராக அவர் மார்ச் 13 1940 அன்றைக்கு ஜெனரல் டயர் கலந்துகிட்ட ஒரு மீட்டிங்கில் நேருக்கு நேராக நின்று துப்பாக்கியால் அவரை சுட்டுக் கொள்கிறார். அந்த இடத்திலேயே ஜெனரல் டயர் துப்பாக்கி குண்டு பாய்ந்து மரணம் அடைகிறார். அவர் பெயர் உத்தம் சிங். அவரை பற்றி நமக்கு தெரியுமா? இப்படி பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு நெடுக ஏராளமான அன்சங் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக அமரன் என்ற படம் சிவகார்த்திகேயன் நடிச்சு மேஜர் முகுந்த் வரதராஜை பற்றி அவர் ஒரு தீவிரவாத முகாமை பிடிக்க அட்டாக் பண்ண போகும்போது அவர் வீரமரணம் அடைந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்று
அமரன் என்ற படமாக எடுக்கப்பட்ட பொழுதுதான் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் இருந்தார் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும். கார்கில் போரில் வந்து பிவிசி என்று சொல்லக்கூடிய பரம்வீர் சக்கரம் வாங்குறவர் மேஜர் பரமேஸ்வரன், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கல்வான் சீனாவுக்கு எதிராக கல்வான்ல நடந்த ஒரு ஒரு சின்ன ஒரு தாக்குதலில் வந்து 20 பேர் உயிரிழந்தாங்க. அதில் வந்து ஒரு சுபேதார், நம்ம பள்ளியை மதுரையை சேர்ந்த சுபேதார் பழனி அப்படிங்கிறவர் உயிரிழந்தார். அப்போது இவர்கள் கூட ஒரு 19 பேர் உயிரிழந்தார்கள் இல்லையா? அவர்களை பற்றி நமக்கு தெரியுமா அப்படின்னா நமக்கு அவர்களை பற்றி தெரியாது. இப்படி சுதந்திரத்தில் இருந்து இன்றைய தினம் வரை இப்போ சமீபத்தில் வந்து ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது. அந்த சிந்தூரில் எத்தனை வீரர்கள் இருந்தாங்க? அவர்கள் பேரெல்லாம் நமக்கு தெரியுமா? எத்தனை பேர் காயமடைந்தார்கள்? எத்தனை பேர் தங்களுடைய கைகால்களை இழந்திருப்பார்கள்? இவர்களை பற்றி நமக்கு தெரியுமா? இப்படி பார்த்தீங்கன்னா வரலாறு நெடுக ஏராளமான இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அன்சங் சோல்ஜர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது பாடப்படாத, புகழப்படாத, வரலாற்றில் இடம் பிடிக்காத அருமையான அற்புதமான தேசப்பற்று மிகுந்த நாட்டுக்காக தங்களுடைய இன்னுயிரையும் காப்பாற்றுவதற்கு தயாராக இருந்த இந்த வீரர்களை பற்றி நமக்கு பெருசா தெரியாது. இவர்களும் மற்றவர்களுக்கு சமமாக போற்றப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம இந்த இடத்துல வலியுறுத்துறோம். சரி, ஏன் இதையெல்லாம் இந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த, நம்முடைய கோவையைச் சேர்ந்த, நம்முடைய செல்வபுரம் என்ற பகுதியைச் சேர்ந்த ஒரு ராணுவ வீரரை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அவர் பெயர் கர்னல் ஜெயராஜ் எட்வர்ட். இவர் வந்து சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. ஆனால் இவருடைய தந்தையாரும் வந்து இரண்டாம் உலகப்போர் காலத்தில் வந்து இராணுவத்தில் வந்து சிக்னல்ஸ் என்ற பிரிவில் படைப்பிரிவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் வந்து தன்னுடைய மகனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அமராவதி நகரில் இருக்கக்கூடிய சைனிக் ஸ்கூல் என்ற பள்ளியில் வந்து சேர்த்து விடுறார். அவர் சைனிக் ஸ்கூல்ல படிக்கிறாரு. சைனிக் ஸ்கூல்ல படிச்சு அங்கிருந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி NDA என்று சொல்லக்கூடிய தேசிய ராணுவ பள்ளியில் சேர்ந்து 3 வருடம் பட்ட படிப்பு பிளஸ் ராணுவ பயிற்சி பெறுகிறார். அதற்கப்புறம் இந்தியன் மிலிட்டரி அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு உயர் ராணுவ பயிற்சி பள்ளியில் 2 வருடம் அங்கு வந்து முதுகலை பட்டப்படிப்பையும் படிக்கிறார். படித்து முடித்துவிட்டு ராணுவத்தில் வந்து செகண்ட் லெப்டினன்டாக பணியில் சேர்கிறார். படிப்படியாக லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கர்னல் என்று உயர்ந்து கர்னல் என்ற பதவியை அடைகிறார். இவர் வந்து 162 ஃபீல்ட் ரெஜிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பீரங்கி படை, அதாவது இப்போ வந்து நமக்கு போபர்ஸை பத்தி நல்லா தெரியும், அதில் இருக்கக்கூடிய அரசியலுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனால் அவர்கிட்ட நாங்க வந்து ஒரு முறை கேட்டப்போ இந்த போபர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னப்போ அவர் சொன்னாரு, போபர்ஸ் மாதிரி ஒரு பெஸ்ட் பீரங்கியை பார்க்க முடியாது என்று சொன்னாரு. அந்த போபர்ஸ் படைப்பிரிவிற்கு இவர் வந்து தலைமை தாங்கி கார்கில் போரின் போது மிகச்சிறப்பாக பணியாற்றி அந்த முன்னணி வீரர்களுக்கு இந்த பீரங்கி தாக்குதல் மூலமாக அவங்க போறதுக்கு முன்னாடி அந்த பகுதியை கிளீன் பண்ற மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுத்து இவங்க வந்து பல அந்த போரில் வந்து ஒரு அரிய சேவைகளை ஆற்றியிருக்கிறார்கள். இவர் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து அசாம்ல வந்து உல்ஃபா தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட இவருடைய இவர் சார்ந்த அந்த படைப்பிரிவு வந்து அந்த இடத்துல நிறைய தேடுதல் வேட்டைகளை நடத்தி ஏராளமான தீவிரவாதிகளை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஏராளமான ஆயுதங்களை வந்து அந்த இடத்துல வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. தீவிரவாதிகளோட போராட்டம் பண்றதுன்னா உங்களுக்கே தெரியும், அவர்கள் வந்து மறைந்திருந்து தாக்குவார்கள். இப்போ நம்ம சமீபத்தில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நம்முடைய ராணுவம் போகும்போது 25 பேர் 30 பேர் ராணுவ வீரர்கள் அந்த கண்ணிபிடி தாக்குதல், துப்பாக்கி தாக்குதல் இறக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல இவர் பணிபுரிந்து அரிய சேவைகளை வந்து நாட்டுக்காக ஆற்றியிருக்கிறார். அது போக வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஆர்டரி என்று சொல்லக்கூடிய பீரங்கி படை பிரிவில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஏர் ஏவியேஷன் என்று சொல்லக்கூடிய ஏர் ஆபரேஷன்ஸ் என்று சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஹெலிகாப்டர் படை இது. அந்த ஹெலிகாப்டர் இதில் வந்து இவர் வந்து அதுல வந்து சேர்றாரு. சேர்ந்துட்டு ஏராளமான ராணுவ வீரர்களை வந்து எல்லையோர பகுதிகளில் தொடர்ச்சியா நீங்க படிப்பீங்க, பாகிஸ்தானுக்கும் நமக்கும் பங்களாதேஷுக்கும் நமக்கும் எந்த தொடர்ச்சியா வந்து அந்த எல்லையில வந்து தாக்குதல் நடக்கும், தீவிரவாதிகள் உள்ள ஊடுருவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவ தொடர்ச்சியா சின்ன சின்ன பீரங்கி தாக்குதல், துப்பாக்கி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள்ல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு தேவையான அவர்களை எல்லாம் அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஏராளமான ராணுவ வீரர்களையும் அங்கிருக்கிற மக்களையும் அங்கிருந்து தரை, அதாவது பேஸ் கேம்ப் சொல்லக்கூடிய இடங்களுக்கு கொண்டு வருது ஹெலிகாப்டர் மூலமா. அவர்களுக்கு தேவையான ராணுவ சப்ளை கொடுக்கிறது, அவர்களுக்கு தேவையான அமினேஷன்ஸ், அவர்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டே கொடுக்கிறது, உணவுகள், மருந்துகளை கொண்டே கொடுக்கிறது. இந்த மாதிரி அந்த ஏர் ஆபரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பிரிவில் பணிபுரிந்தார். இதுல என்ன அப்படின்னா, இந்த தீவிரவாதிகளுக்கும் இந்த கலவரக்காரர்களுக்கும் பூமியிலிருந்து இந்த ஹெலிகாப்டர் தாக்குறது ரொம்ப ஈஸி. அப்போ வந்து உயிரை பணயம் வைத்து இது போன்ற காரியங்களில் அவர் ஈடுபட்டு நம்ம நாட்டுக்காக அரிய சேவையை ஆற்றியிருக்கிறார். 1970 வந்து ராணுவத்திலிருந்து அவர் ஓய்வு பெற்ற உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, மத்திய பிரதேசனுடைய பவனன்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் நிறுவனத்தில் சேர்ந்து அங்க வந்து 5000 மணி நேரங்களுக்கு மேலாக ஒரு விபத்துக்குள்ள கூட இல்லாமல் அவர் அங்கே பணிபுரிந்திருக்கிறார். இவர் பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய ராணுவ மந்திரி
ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்முடைய உள்துறை மந்திரி அமித்ஷா அவர்களுக்கும் வந்து இவங்க வந்து ஹெலிகாப்டர் பைலட்டா வந்து இவங்க பணிபுரிந்திருக்கிறார்கள். அது போக இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவுடன் ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியில் எம்ஏ சைக்காலஜி முடிச்சிருக்கிறாரு. எம்ஏ சைக்காலஜி முடிச்சது மட்டும் இல்லாம அதே யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வந்து சைக்காலஜியில், அதாவது மனோதத்துவவியல்ல வந்து டாக்டரேட் பட்டம் பெற்றுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பைலட்டுகளுக்கு வந்து அந்த மனசோர்வை போக்குவதற்குண்டான பல பயிற்சிகளை எல்லாம் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி நிறைய காலேஜஸ்க்கு வந்து ஆன்லைன்லயும் வெப்லயும் நேரடியாகவும் சென்று அவங்களுக்கு தேவையான அந்த மனோதத்துவ பயிற்சிகள், இளைஞர்களுக்கு வந்து மோட்டிவேஷன் பண்றது, மிலிட்டரியில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகளுக்கு வந்து ஆன்லைன் மூலமா பயிற்சி அளிக்கிறது, இப்படி பலவிதமான மனோதத்துவ பயிற்சிகளை எல்லாம் இவர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறார். இவர் வந்து 1956 பிறந்தவர். இந்த வருடம் அவருக்கு 70வது பிறந்த நாளை, தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவர் தற்போது வந்து தன்னுடைய மகள் மற்றும் மருமகன், அவங்க பேர குழந்தைகளோட ஆக்லாந்து என்று சொல்லக்கூடிய நியூசிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு ஒரு 6 மாத பயணமாக அங்கே சென்றிருக்கிறார். அங்குதான் அவர் நாளை பொங்கல் என்று தன்னுடைய 70வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதில் என்ன ஒரு விசேஷமான விஷயம் அப்படின்னா, அவருடைய மகன் தருண் எட்வர்ட் அப்படிங்கிறவர், அவரும் வந்து அவரை மாதிரியே ராணுவத்தில் சேர்ந்து அவரை மாதிரியே ஹெலிகாப்டர் ஏரோபியில பணியில் இருக்கிறார். இப்போ தற்பொழுது வந்து அவரும் லெப்டினன்ட் கர்னலாக இருக்கிறார். அவரும் இப்பொழுது வந்து பஞ்சாப் எல்லையோர பகுதியில் வந்து இந்த ராணுவ பணியில் ஈடுபட்டிருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா, அவர் என்னுடைய மூத்த சகோதரர். நாங்கள்லாம் வந்து அவரை வந்து ஒரு சகோதரராக பெற்றதற்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு 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 மேலான பதவிக்கு போகும்போது, அந்த காலகட்டத்தில், அப்போ இருந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா வந்து இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று ஃபாரஸ்ட் காலேஜில் ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்தார். அப்போ வந்து மத்திய அரசாங்கத்துடைய சம்பளங்கள் ரொம்ப கம்மி தான். 6 பேர் கொண்ட ஒரு குடும்பம். அவரை படிக்க வைக்கிறதுக்காகவே அவர் நிறைய செலவுகள் செஞ்ச காரணத்தில் நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாங்கள் செல்வபுரம் மாநகராட்சி பள்ளியில் தான் நாங்கள் படித்தோம். எங்களுக்கு வந்து அந்த ஆங்கில அறிவு, தமிழறிவே சரியாக வராது. ஆங்கில அறிவுங்கிறது வந்து ரொம்ப சுத்தமாக இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு 6 மாதமும் வந்து இவர் வந்து கோயம்புத்தூருக்கு அங்கே சானிக்கு போகிறது இங்கே வருவார். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது எங்கள் கூட அவர் கண்டிஷனாக சொல்லுவார், நாங்கள் என் கூட நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என்று. எனக்கும் என்னை சேர்ந்த அநேக இளைஞர்களுக்கு அவர் வந்து அந்த மாதிரி ஆங்கிலத்தில் பேச பயிற்சி கொடுத்துருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் என்று சொல்லக்கூடிய சூப்பர்னோவா ஆங்கில டீச்சர் 24 மணி நேரமும் ஆங்கிலம் பேசி பழகுங்கள். அன்னைக்கு அந்த மாதிரிலாம் ஒரு வெறும் ரேடியோ தான் அன்னைக்கு இருந்தது. டெலிவிஷன் கூட ரொம்ப லேட்டாக தானே வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவர் சொன்ன ஒரு விதை இன்றளவும் வந்து நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம்னா, லீன் டு திங்க் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஆங்கிலத்தில் சிந்தனை செய்ய பழகுங்கள் என்ற ஒரு கருவை எங்களுக்கு கொடுத்தாரு. அதை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு நான் எல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒரு சப்ஜெக்டை கொடுத்து ஆங்கிலத்தில் உரையாற்ற சொன்னால் நிச்சயமாக இலக்கண பிழை இல்லாமல் அச்சர சுத்தமாக சரியான வார்த்தைகளோடு ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு திறமையை நாங்கள் இன்னைக்கு பெற்றிருக்கிறோம். அப்படின்னா அதற்கு காரணம் எங்களுக்கு இவர் வந்த குருவாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியது தான். அது மட்டுமல்ல, இவர் ஒவ்வொரு முறையும் லீவில் வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, எங்களை சேர்ந்த இளைஞர்களை எல்லாம் திரட்டிட்டு இந்த பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான மலைகள், கோவலூர் மலை, பொன்னூத்து மலை, அதே மாதிரி வந்து சிறுவாணி மலை, இப்படி இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற பல மலைகளுக்கு வந்து மலையேறும் பயிற்சிகளுக்கெல்லாம் எங்களை அழைத்து சென்றிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இரவெல்லாம் நாங்கள் அங்கேயே தங்கியிருந்து, மலையிலே தங்கியிருந்து அங்கே பயிற்சிகளை எல்லாம் இவர் மூலமாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவத்தில் இருந்த பல வீரமிகு கதைகளை எல்லாம் எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நாட்டுப்பற்றையும் ஒரு வீரத்தையும் வந்து எங்களுக்கு ஊட்டுவதில் வந்து எங்களுக்கு வந்து இவர் வந்து தாய்மானவராகவும் தந்தையாகவும் இருந்திருக்கிறார். எங்களுடைய குடும்பத்துடைய மூத்தவர் என்ற முறையில் வந்து அவருடைய பாதார விந்தங்களை நாங்கள் வணங்கி அவருக்கு இன்றைய தினம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறோம். அண்ணா, நீங்கள் நீடூடி நெடுநாள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். உங்களுடைய அரிய சேவை இன்னும் பல்வேறு வகைகளிலும் இந்த நாட்டிற்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல விரும்பினால் நீங்கள் வந்து அவருக்கு வந்து இந்த இது மூலமாக அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். நீங்கள் இப்போ இதில் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி கர்நாடகாவினுடைய பெங்களூர் கர்நாடகா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இவரை வந்து வாழ்நாள் சாதனையாளராக தேர்ந்தெடுத்து இவருக்கு வந்து ஒரு உயரிய விருதை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடியோவை தான் இப்போ இத்தனை நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. அது வந்து இவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இவர் வந்து தன்னுடைய பதவி காலத்தில் வந்து 3 சேனா பதக்கங்களை பெற்றிருக்கிறார். அதே மாதிரி நிறைய வந்து அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறையா அவருடைய பதவி காலங்களில் அவருடைய வீரதீர செயலுக்காகவும் சிறந்த பணிக்காகவும் அப்ரிசியேஷன் நிறைய விருதுகளை அவர் வாங்கியிருக்கிறார். எனவே அப்பேற்பட்ட ஒருவரை எங்களுடைய மூத்த சகோதரராக பெற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வோம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.